சீசன் தொடங்கிற நேரத்தில் WMO ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ஸ்ட்ராங் எல்னினோ ஆண்டோட ஒரு சூப்பர் எல்னினோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உலக நாடுகள் வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் எல்னினோ என்ன சார்? நமக்கு அச்சப்படக்கூடிய அளவிலான ஒரு தகவல், அது என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கிறது எப்படி இது? ஆக்சுவலாக எல்னினோ என்பது வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கிழக்கு பகுதியில் வந்து அந்த கடலினுடைய வெப்பநிலை வந்து சராசரியை விட 0.5 அதிகமான, அதை நாங்கள் நியூட்ரல் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ 0.5லேருந்து ஒரு 1 டிகிரி போகும்போது வீக் எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், அந்த வேறுபாடு, அது அந்த அந்த வேறுபாடு 1.5 வரும்போது அதை நாங்கள் 1.5லேருந்து ஒரு 1.5லேருந்து 2 டிகிரி வரைக்கும் வந்து மாடரேட் எல்னினோ சொல்லுவோம். ஸோ அதே வந்து நாங்கள் 2 டிகிரி 1 பாயிண்ட்லேருந்து அந்த 2 டிகிரி வரை போச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ராங் எல்னினோ சொல்லுவோம். அந்த வேறுபாடு வந்து 2 டிகிரி அதிகமாக போகும்போது, 2 டிகிரியை விட அதிகமாக போகும்போது அதை வந்து சூப்பர் எல்னினோ சொல்லுவோம். இப்போ கடல் நீருடைய வெப்பநிலை வந்து சராசரியை விட 2 டிகிரி அதிகமாக இருக்கும்போது சூப்பர் எல்னினோ இல்லைன்னா வெரி ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருடம் நாங்கள் வந்து அந்த இப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த எல்னினோ கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எல்னினோ கண்டிஷன் வந்துச்சுன்னா அதனுடைய இன்டென்சிட்டி, ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து சூப்பர் எல்னினோ இருக்கும் அப்படின்ட்டு எங்களுடைய நியூமெரிக்கல் மாடல்ஸ் WM எல்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ இல்லைன்னா ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துச்சுன்னா அதனுடைய இது எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால வந்து டெம்பரேச்சர் அதிக இடங்களில் டெம்பரேச்சர் அதிகமாகும், வெப்பலைகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதுபோக வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பல நாடுகளில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து இந்த எல்னினோ பீரியட்லாம் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இந்த வருஷமா அது மாதிரி சூப்பர் எல்னினோ இல்லை ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் நடக்க வாய்ப்புகள் அதிகம். சூப்பர் எல்னினோங்கிறது இதுதான் முதல் தடவையா சார்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? அதுவும் குறிப்பாக வந்திருந்தா நமக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி காலகட்டங்களில்? ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்கும்போது 1997, 2015, 2023 வந்து ஸ்ட்ராங் எல்னினோ பீரியடு. அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக மான்சூனை பொறுத்தவரை வந்து நார்மல் தான் இருந்தது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனும் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து நார்மல் தான். அதை வந்து இப்போ 1997 இதை பார்க்கும்போது ரெயின்ஃபால் வந்து ஒரு 70% எக்ஸஸாக இருந்தது நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதே மாதிரி 2015 வந்து நமக்கு ரெயின்ஃபால் அதிகம் தான். ஏன்னா அந்த சென்னையில் வெள்ளம்லாம் அந்த 2015 வந்தது. ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் மோர் தேன் 50% அதிகமாக எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து அது மாதிரி எல்னினோ பீரியட் 2015 வந்து ஒரு எல்னினோ பீரியடு, ஸ்ட்ராங் எல்னினோ பீரியடு. அது மாதிரி ரீசெண்டாக 2023 எல்னினோ பீரியட் தான், ஸ்ட்ராங் எல்னினோ. அப்பவும் நமக்கு வந்து இது புயல்கள், மிக்ஜாம் புயல்லாம் வந்து அந்த டிசம்பரில் வந்தது. ஸோ அதனால நமக்கு நார்த் தமிழ்நாடு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து அந்த எல்னினோ பீரியடில் வந்தது கடந்த வருஷம். பட் ரெயின்ஃபால் வந்து அப்போ நமக்கு வந்து கம்மி கிடையாது. இதெல்லாம் இதனால வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்னால வந்து ரெயின்ஃபால் வந்து நார்மல் டு எக்ஸஸாக தான் இருந்தது. ஆமாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்னா ஒரே நல்ல மலைகள் கொட்டி தீக்கிற மாதிரி இல்லை புயல் இந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்குமா? அதான் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட். ஆமாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ 1 மந்தில் வந்து ஒரு பர்டிகுலர் ரெயின்ஃபால் வரதுக்கும் ஒரு 10 சென்டிமீட்டர் 10 நாளில் மழை பெய்யதுக்கும் அந்த 10 சென்டிமீட்டர் வந்து 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸில் பெய்யதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த 10 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு 1 ஹவரில் பெஞ்சிச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அது நாங்கள் வந்து எங்களுடைய இப்படி வந்து மேக வெடிப்புன்னு தான் சொல்லுவோம். ஒரு 1 ஹவரில், அது 1 மணி நேரத்தில் வந்து இவ்வளோ தான் பெயின் இருக்கு, மழை வருதுன்னு இருக்கு. அதை விட அதிகமாக வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ இப்போ நம்ம இப்போ சென்னையில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் சொல்லுதில்ல வெள்ளப்பெருக்கு, அது குறிப்பிட்ட நாள் 24 ஹவர்ஸில் மழை பெய்யும். இப்போ நாங்கள் இப்போ 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சுன்னா அதை வந்து நாங்கள் மாடரேட் ரெயின் சொல்லுவோம். அதாவது மிக மிதமான மழை. 6லேருந்து 12 போச்சுன்னா கனமழை சொல்லுவோம். இது மாதிரி. ஸோ அதே வந்து இப்போ 22 சென்டிமீட்டர் மேலே போகும்போது மிக கனமழை, அதிக கனமழை. ஆமாம். ஸோ அந்த அதிக கனமழை வந்துச்சுன்னா, அதிக கனமழை இருக்கும்போது இது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட். அந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் நேரத்தில் வந்து அதிக கனமழை வரும். இப்போ நீங்க சொல்றது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலம் சார். ஆனா இப்போ நம்ம இருக்கிற தென்மேற்கு பருவமழை காலம். தமிழ்நாட்டுக்கு குறிப்பா வட தமிழ்நாட்டுல பெரிய அளவுல மழை இல்லாத ஒரு காலம். இந்த காலத்துல வெயிலுடைய தாக்கம் இந்த நாள் எல்னினோவால் அதிகமா இருக்குமா? ஏப்ரல் ஆகஸ்ட் வரைக்கும் கூட. ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது இப்போ ஜூனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சருடைய தாக்கம் அது அவ்வளோ இருக்காது. ஏன்னா மான்சூன் ஆன்செட் ஆகிறதுனால வந்து மேகக்கூடல் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அந்த ஜூன் 15க்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும். பட் இந்த சீசனில் என்னன்னா ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து
இப்போ நார்த்து வட மாநிலங்கள் இருக்குல்ல வெப்பலைகள், அந்த மாதிரி வெப்பலைகள் வர வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக வெப்பலை அதாவது டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கடல் காற்று உள்ள வரும். கடல் காற்று வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து கன்வெக்ஷன் அந்த இது கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் வந்துடும். ஸோ வந்து மழை ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மழையும் வரும் இந்த சீசனில். ஸோ அதனால வந்து வெப்பத்தின் தாக்கம் வந்து அந்த அளவுக்கு கண்டினியூஸாக இருக்காது. இப்போ வட மாநிலங்களில் வந்து வெப்பத்தின் தாக்கம் வந்து ஒரு வாரம் 2 வீக்ஸ்ல இருக்கலாம், 2 வாரங்களே இருக்கலாம். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு 2 days ரெயின்ஃபால் இது வெப்பம் அதிகமாச்சுன்னா 3வது நாள் உங்களுக்கு இது கடல் காற்று உள்ள வந்து மேகக்கூட்டங்கள் ஏற்பட்டு மழை வந்துடும், கன்வெக்டிவ் ரெயின்ஃபால்.